உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோ சற்று வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அது சத்தியமான வீடியோ, மிகவும் துல்லியமான சத்தியமான பதிவுகள். ஆகவே கொஞ்சம் கவனமாய் நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவாகிய கடவுளுக்கு இரண்டு முகம், இருமுகம் கொண்ட கடவுள், அல்லது இரு தன்மைகள் கொண்ட கடவுள், அல்லது இரு சுபாவங்கள் கொண்ட கடவுள், அல்லது இரண்டு வித்தியாசமான ஹீரோன்னு கூட சொல்ல. அவரை கடவுளுக்கெல்லாம் கடவுளாகிய ஹீரோ கடவுள் அப்படி சொல்லாமா? கடவுளுக்கெல்லாம் கடவுளாகிய ஹீரோ கடவுள், ரெண்டு முகம் கொண்ட ஹீரோ கடவுள். இயேசு இரண்டு முகம் கொண்ட ஹீரோவாகிய கடவுள். இந்த வார்த்தை பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இயேசு இருமுகம் கொண்ட ஹீரோவாகிய கடவுள், முதல் முகம் கொண்ட ஹீரோவாகிய கடவுள். பார்ப்போம் எப்படி. இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும், அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும், ஜனங்களை பொறுத்த வரைக்கும், அங்கே இயேசுவின் முதல் முகமாகிய அந்த முதல் முகம் ஹீரோவாகிய கடவுள், இரண்டு முக ஹீரோவாகிய கடவுள் இயேசு, இரண்டு முகம் கொண்ட ஹீரோவாகிய கடவுள். முதல் முகம் கொண்ட ஹீரோவாகிய கடவுள் இயேசு. அந்த முதல் முகத்தை பார்ப்போம், தொடர்ச்சியாக இரண்டாவது முகத்தையும் பார்த்துடலாம். எப்படி என்றால், யோசுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் மிக தெளிவான ஒரு சம்பவத்தை, இயேசு முதல் முகம் கொண்ட ஹீரோ கடவுள், இயேசு முதல் முகம் கொண்ட ஹீரோ கடவுள், அது என்னன்னு இந்த வசனத்தில் போட்டிருக்கு. வாசி கேட்போம், தெளிவாக கவனிங்க. பின்பு யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் அந்த சமவெளி, ஓப்பன் கிரவுண்ட் என்று சொல்வார்கள், சமவெளி, திறந்த வெளி, சமமான வெளியிலே யோசுவாக்கு இயேசுவாகிய முதல் முகம் கொண்ட ஹீரோ ஆகிய கடவுள் காட்சியளிக்கிறார். எப்படி பார்ப்போம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது யோசுவா அந்த கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். ஒருவர், அந்த யோசுவா என்கிற இஸ்ரவேலின் தளபதி, படை தளபதி. இன்னும் சொன்னால், மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கண்டுபிடிக்கப்பட்டவர். 400 வருஷம் அடிமைத்தனமாகிய எகிப்தின் பாவ வாழ்க்கையிலிருந்து 25 லட்சத்துக்கு அதிகமான இஸ்ரேல் மக்களை விட்டுவித்து, பல தடையை தாண்டி, செங்கடலை தாண்டி, பல சோதனை தாண்டி அழைத்து கொண்டு வந்து கானான் தேசத்தை பார்த்து விட்டார். அதன் நன்மைகளை புசித்து விட்டார். இப்போ மோசேயின் நேரம் முடிகிறது. யோசுவாவை அபிஷேகம் பண்ணி தன் ஸ்தானத்தில் யோசுவாவை வைக்கிறார் மோசே. இப்பொழுது யோசுவா இந்த இஸ்ரேல் மக்களை ஜனங்களாகவும் வழி நடத்துகிறார், யுத்த வீரர்களாகவும் பயிற்றுவிக்கிறார். தேசத்தின் ஜனங்கள், இன்றைக்கும் இஸ்ரேலர்கள் தேசத்தின் ஜனங்கள், குடிமக்கள், யுத்தம் வந்த அத்தனை பேர் வீரர்கள், மறக்க முடியாது. அந்த முதல் முகம் இயேசு முதல் முகம் கொண்ட ஹீரோவாகிய கடவுளுக்கிட்ட இந்த இரண்டாவது முகம் கொண்ட ஹீரோவாகிய கடவுளாகிய இயேசுவின் மக்கள் போக முடியாது. அந்த முதல் முகம் இயேசு முதல் முகம் கொண்ட ஹீரோவாகிய கடவுள் சொல்லிக்கிறேன், பல முறைகளை உச்சரிக்கிறேன், நீங்க மறக்க கூடாது இருக்காங்க. அப்பொழுது யோசுவா கண்ணை எடுத்து பார்க்கிறார். எரியோ கோட்டையை பிடிக்கணும். பாப்போம் என்ன சொல்றாரு. உருவின பட்டை அவர் கையில் இருந்தது. சமவெளி அடிக்கும் போது யோசுவாக்கு எதிரே ஒரு படையின் அதிபதி உருவிய பட்டயத்தோடு நிற்கிறார். உருவிய பட்டயத்தோடு நிற்கிறார். போட்ட 50 பேர் அனுப்பிடுவாங்க. யோசுவாவிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ, நீர் எங்களை சார்ந்தவரோ, எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ, சார்ந்தவரோ எல்லாம் ஒண்ணுதான்.
நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவர் என்று எதிர்கொண்டு போய் குனிந்து வணங்கி கேட்கிறார். அதற்கு அவர் அல்ல, கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக வந்தேன் என்றார். மறுபடியும் அந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தமா பார்ப்போம். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். The general of Lord's army. The general of Lord's army. தேவனுடைய படையின் அதிபதி. நம்ம கிறிஸ்தவ மக்கள் பாட்டை பாடுவாங்க. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவும் நம் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றி யாழ் தூதி பாடு, உன் இயேசுவை உள்ள தாளென்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றி யாழ் தூதி பாடு, எம் இயேசுவை உள்ள தாளென்றும் பாடு. பாடுன இயேசு முதல் முகம் கொண்ட ஹீரோவாகிய கடவுள், படையின் அதிபதி. அவர்தான், தோல்வியே இல்லை, அடித்து நொறுக்குவார். அந்த கடவுள் இன்றைக்கும் இஸ்ரவேலுக்கு படையின் அதிபதியாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நிலை கொண்டிருக்கிறார் இந்த கடவுள் என்பதை எல்லாம் நினைவில் வைக்கணும். உணரக்கூடாது. பைபிளை ஏற்றி பூடியா படிச்சு பைபிளை எப்படி எதிர்க்காங்களோ, ஆவியானவர் பைபிளை எப்படி இருந்தாரோ அந்த கண்ணோட்டத்தில் பார்த்து தான் அந்த ஆவியின் கண்களை பார்த்து படிச்சு பிரசவம் பண்ணாதான் சரியா வரும். சும்மா தடியத்தெல்லாம் தண்டல்கார மாதிரி அவன் கலர் கலரா பைபிள் தூக்கிட்டு புறப்பட்டான். ஒரு கிட்டாரை ஒன்று தூக்கிட்டு இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இதனால நீ தேவன் அது போக முடியாது. பைபிளை தூக்குறதுனாலையோ கிட்டாரை போட்டதுனாலையோ பைத்தியக்கார பை மாதிரி இடத்த உலகிறதுனால நீ தேவன் அது போக முடியாது. இங்கே படையின் அதிபதி போல காட்சி அளிக்கிறார். ஓசுவா தரமட்டு கொண்டு கோடி போய் கேட்கிறார், நீர் எங்களை சார்ந்தவரோ எங்கள் எதிரியை சார்ந்தவரோ, நாங்கள் எரியோ கோட்டையை பிடிக்க போறோம், நடுப்புற அப்படி வானத்துக்கும் பூமிக்கும் இந்த மாதிரி நின்னா எப்படி பரன்? யோசுவாவே பெரிய தளபதி. இந்த தளபதி அந்த தளபதியாகிய இயேசுவை பார்த்து பயந்து போனார், மறந்து போனார். அங்காவது கும்பிட்டு கேட்கிறார். அப்பொழுது யோசுவா தரையில முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அந்த அதிபதியை நோக்கி, என் ஆண்டவர் தம்முடைய அடியனுக்கு சொல்வது என்ன? என் ஆண்டவர் தம்முடைய அடியனுக்கு சொல்வது என்ன? அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, கர்த்தருடைய சேனை அதிபதியாகிய முதல் முகம் கொண்ட ஹீரோவாகி கடவுளாகி இயேசு என்ன சொல்றார்? யோசுவாவை நோக்கி உன் காலில் இருக்கிற பாதரட்சைகளை கழட்டி, காலில் இருக்கிற பாதரட்சை கழட்டி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, நீ நிற்கிற பரிசுத்தமான அப்படியே செய்தார் இடம் என்று பேசினார். அப்புறம் பெரிய வரலாறு இருக்கு. எப்படி எதையோ சுத்தி வரணும், யாரெல்லாம் இன்னெல்லாம் கையில பிடிச்சுக்கணும், எப்பெல்லாம் துதியை சொல்லணும், கோட்டை விட்டு உள்ளே வெளியே போக முடியாது. எரியோ கோட்டையை முற்றியிட்டார்கள், பூரியை எடுத்தார்கள், ஊதினார்கள், துதித்து கொண்டே வந்தார்கள். 7 நாளும் அப்படி செய்தார்கள். 7ஆம் நாளில் பலத்த சத்தத்தோடும் முழக்கத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் அந்த பூரியையும் தம்புருளையும் ஊதி வாசித்து எரியோ கோட்டையை சுற்றி வந்த பொழுது கர்த்தருடைய சேனை அதிபதி எரியோன் கோட்டை இடித்தார். இவள் துதித்தார்கள், அவர் இடித்தார். யாரு? இயேசு. இதுதான் சொல்றேன், இயேசு முதல் முகம் கொண்ட ஹீரோவாகி கடவுள் என்று சொன்னதுக்கு அர்த்தம் இதான். அங்க போய் சக்கல்லா பல்லா துல்லா பல்லாம் முடியாது, போட்டுருவாரு. அங்கெல்லாம் பேச முடியாது. புரியுதா? தூராபாலா சந்தூராபாலா தீராபாலான்னு பேசும்போது அண்டி நொறுக்கி விடாரு. இவங்களை கொண்டு போய் எருசலேம்ல விட்டா ஒரே நாளை துருக்க முஸ்லீம்கள் பிடிச்சிருவாங்க. அராபியர்கள் ஒரே நாளில் எருசலேமை தரமட்டமாக்கி உலக வரைபடத்தில் எருசலேம் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. கிறிஸ்தவனை கொண்டு அங்க விட்டான். தெரியுமா? வளரக்கூடாது. இயேசுவின் தன்மையெல்லாம் புரிஞ்சுக்கணும். இவங்க என்ன கணக்கு பண்றாங்க? எவனாவது ஒரு ஊழியக்காரர் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் ரொம்ப நல்லவர், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை குணமாக்குவார், அவர் உங்களை ரட்சிப்பார், இந்த மாதிரி ஒரு
பைத்தியக்கார வேஷம் போட்டு பேசினா தான் ஊழியம், அதுதான் ஆவியின் கனிங்கிற முட்டாள் பெருவா இருக்கிற. இது நடிப்பு, இது ஏமாத்து, இது மக்களை வஞ்சிக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் தெரியும். நான் பேசும்போது எவன் பேசினா உங்களுக்கு புரிஞ்சிருக்குவான். இதுதான் ஆவியின் கனி அல்ல, இது பைத்தியக்காரன். கண்ணம்மா யாரு இந்த கண்ணம்மா நர்ஸ் வேலை ரெடியா இருக்கும் அந்த மோனிசாசம் வளரும். இது ஊழியம் கிடையாது, இது கனிகள் கிடையாது. இதெல்லாம் காசு சம்பாதிக்க இங்க போட்ட வேடம் வேஷம். இந்த படையின் அதிபதிக்கு முடியும் நிக்க முடியுமா? யோசுவா கண்முன் தோன்றின படையின் அதிபதியாகிய முதல் முகம் கொண்ட ஹீரோ இயேசு, முதல் முகம் கொண்ட ஹீரோவாகிய கடவுளுக்கு முன்னாடி இவனா நிக்க முடியுமா? நின்று இந்த மாதிரி பேச முடியுமா? போட்டு தள்ளிட மாட்டாரா அதிபதி? ஆனால் தான் இவங்களெல்லாம் அனுமதிக்கல. நீ இப்ப எருசலேமுக்குள்ள போன பாஸ்போர்ட்லாம் கூட விடாங்க, புரியுதா? போன கம்முன்னு வாங்க முடியும். ஊமையன் கண்ட கனவு மாதிரி இங்கதான் இயேசு படுத்திருந்தாரு, இங்கதான் இயேசு சாப்பிட்டாரு, இங்கதான் தூங்கினாரு, இங்கதான் போதிச்சாரு, இங்கதான் தண்ணீர் குடிச்சாரு, இங்கதான் அப்பம் சாப்பிட்டாரு, இங்கதான் பிடிபட்டார், இங்கதான் கெச்சமன் தோட்டம், இங்கதான் சிலுவை சுமந்து வந்தார், இங்கதான் ஆணியெல்லாம் அடிச்சாங்க, இங்கதான் நியாயம் விசாரிச்சாங்க என்று அந்த வழிகாட்டி காட்டக்கூடிய இடங்களை கம்முன்னு பார்த்துட்டு ஒரு முடி மண்ணையோ தண்ணியோ ஓலி வரட்டிட்டு வந்துடலாம். இதுக்கு மேல நீ அங்க ஒண்ணு பண்ண முடியாது. உன்னுடைய அந்நிய பாஷையெல்லாம் ஏத்துக்க மாட்டான் இஸ்ரேலர்கள். உன்னுடைய பாட்டு, உன்னுடைய கூப்பாடு இதெல்லாம் தேவை. உங்க ஆராதனை அங்க ஒத்தே வராது, பண்ண முடியாது. ஏனென்றால் தேவன் அவருக்கு வாக்களித்தார். அங்கே யுத்த முகம் கொண்டவர், படையின் அதிபதியான தன்மை கொண்டவர், கம்பீரமான ஒரு படையின் அதிபதியான இயேசு அங்கு தோன்றி நிற்கிறார். இன்று வரைக்கும் இருக்கிறார். ஆனா பிறந்து மாம்சத்தில் பிறந்து மக்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ண வந்தவர் அதேதான், அவரேதான். கொஞ்சம் ஸ்டைல மாத்தினாரு, இது புரிஞ்சுக்கல விட்டாங்க. அதுவும் தேவனுடைய சுத்தம் தான். இன்று வரைக்கும் இஸ்ரேலர்கள் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்தமே. அதுக்கு அவரு தேவனுடைய ராஜ்யத்தை அவங்களுக்கு கொடுப்பார். அதுக்கு ஒரு ஸ்டைல் என்னன்னா, யுத்தத்துல அவங்க இஸ்ரேல் நாட்டுக்காக யுத்தம் பண்ணிட்டாலே ரட்சிப்பு. இஸ்ரேல் நாட்டை காக்க, இயேசு பிறந்த ஊரை காக்க, இயேசு மரித்த அந்த ஊரை காக்க, எருசலேம் ஒலிவ மலையில் வந்து பர்வதம் ஏறி சென்ற, மீண்டும் அந்த மலையில் வந்து இறங்குவேன் என்று சொல்லி சென்ற அந்த ஒலிவ மலையை எதிராளிகள் சூழ்ந்து அடித்து நொறுக்கி விடாமல், தரைமட்டமாக்கி விடாமல், அல்லது இஸ்ரேலை வரைபடத்திலிருந்து அகற்றி விடாமல், அல்லது இஸ்ரேல் ஒரு நாடை இல்லாமல் ஆக்கி விடாமல் செய்வதற்கு அரபியர்கள் இரவும் பகலும் பல முறை முயற்சித்தார்கள், பல முறை தாக்குதல் நடத்தினார்கள். ஒன்றும் செய்ய முடியவில்லை. இயேசு காலை கொண்டாந்து நம்ம வைக்கிற வரைக்கும் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் இயேசு முதல் முகம் கொண்ட ஹீரோ ஆகிய கடவுள் என்று பேசிட்டு இருக்கிறேன். அங்க என்னன்னா படையின் அதிபதி போன்ற முகம். இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான். ஏன்னா கடவுளுடைய வாக்கு தத்துவம் நிலைநிற்கணும். தேவன் தாம் கூறின வாக்கு தத்துவம் நிலைநிற்பதற்காக என்ன வேணாலும் செய்வார், எதை வேணாலும் செய்வார். அதை அவனுக்கு கேள்வி கேட்க முடியாது, அவனுக்கு அதிகாரம் இல்லை. கேட்க கூட கேள்வி கேட்கும். அவர் செய்ய தடுப்பவன் யார்? யோபு சொல்கிறான், தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் செய்வதை தடுப்பவன் யார்? எவனும் இல்லை, அவனு புறக்கல. அந்த யூதர்கள் அந்த இஸ்ரவேல் அப்படிதான் வச்சிருக்காரு. அவர்கள் யுத்தத்துக்காகவே வச்சிருக்கிறார். அவர்களுக்கு இயேசு எப்படி இருக்கிறார்? The general of the Lord's army, சேனையின் கர்த்தருடைய சேனையின் படையின் அதிபதி. அப்படிதான் அவங்களோட இருப்பார். அவங்களோட தொடர எவனும் காலியாகலாம். இதை குறித்து ரோமர் 11ஆம் அதிகாரம் 25 30 அதிகாரம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு, நீங்கள் உங்களை புத்தி, இந்த கிறிஸ்தவரை பார்த்து பவுல் சொல்கிறார். ஆனா கிறிஸ்தவ பவுலா, நீங்க என்னமோ ஞானசானத்துக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், பைபிளை தூக்கிட்டேன், சக்கல்லா பிள்ளா துல்லா பிள்ளா பேசிட்டு இருக்கிறேன், கண்ணம்மா நர்சுவல் ரெடியா இருக்கு பேசிட்டு இருக்கிறேன். இந்த கோமாளித்தனமான தீர்க்க தரிசனம், இந்த கோமாளித்தனமான வளர்ற பாசை, இந்த கோமாளித்தனம் பாட்டு, கோமாளி
மீசிக்கெல்லாம் போட்டுக்கிட்டு நீ ரொம்ப பெரிய ஞானின்னு உங்களையே புத்திமான் என்று எண்ணாதுங்கடா. ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும். உன்னை தெரிஞ்சுக்க சொல்றான். யாரு? பென்யமின் கோத்திரத்தான் பவுல். நியாயப்பிரமாணத்தை கமாலியின் பாதத்தில் கற்று தேர்ந்தவன் யூதன். யூதனுக்கு யூதன், ரோமனுக்கு ரோமன், கிரேக்கனுக்கு கிரேக்கன். நியாயப்பிரமாணத்தை பரிசேயர் ஆளின் நாள். பவுல் சொல்கிறார், ரொம்ப தெளிவா சொல்கிறார், கிறிஸ்தோப்பர்களே நீங்களா ரொம்ப புத்திமான் எண்ணிக்கிட்ட மண்டகர் உங்களாலே ரொம்ப புத்திமான் நினைக்காத. சொல்றத கவனி, ஒரு ரகசியத்தை சொல்றேன். என்ன ரகசியம்? அது என்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனது, இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனதுடையவராக இருப்பார்கள் இருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து, இஸ்ரவேலை மீட்கிறவர் இயேசு, புறஜாதியை மீட்கிறவர் இயேசு, மீட்கிறவர் இஸ்ரவேலை மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தி யாக்கோபை விட்டு விலக்குவார். யாக்கோபுல என்னெல்லாம் கோளாறு இருக்கோ, அவபக்தி இருக்கோ, குற்றம் இருக்கோ, அதையெல்லாம் நீக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது, அப்படி நீக்கி அந்த யூதருடைய இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்களை அவர் கழுவும் போது, இதுவே நான் அவரோடு செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. வாசிப்போம். சுவிசேஷத்தை குறித்து அவர் உங்கள் நிமித்தம், இந்த சுவிசேஷத்தை இஸ்ரவேலர்கள் யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சுவிசேஷத்து நிமித்தம் அவர் உங்களுக்கு பகைஞர். கிறிஸ்தவர்களுக்கு யூதர்கள் சுவிசேஷத்தினால பகைஞர்கள். தெரிந்து கொள்வதை குறித்து ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ள குறித்தோ அவர் பிதாக்களின் நிமித்தம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்கள். அன்புல கொண்டாட்டாரா இயேசு? முழு பைபிளும் அன்பு, முழு கற்பனையும் அன்பு, முழு கட்டளையும் அன்பு. உங்களுக்கு அன்பு நடந்த இந்த பயிர்களுக்கு, இந்த கிறிஸ்தவர்களுக்கு, இந்த ஊழியமான பயிர்களுக்கு உங்களுக்கு அன்புன்னு என்ன? பொய் பித்தராட்டம் பண்ணும்போது, தப்பு பண்ணும்போது போய் நல்லவன் வாழ்த்தலாம் அன்பு நினைச்சிட்டு இருக்கிறான். கற்பனையும் கட்டளையும் தான் அன்பு. அந்த கற்பனை கட்டளைக்குள்ள இருந்து நீ கடவுளை தொழுகை செய்யணும், ஆராய்ச்சி செய்யணும், கீழ்ப்படியணும். அதுதான் அன்பு. அன்பு என்ன தெரியாமலே அன்பு வளர்த்துறான் பயிலுக்கு இல்லாமல். நீங்க அன்பு கிடையாது. உன்னோட எவன்ட்டு அன்பு இல்லை. இவங்க எல்லாம் பொய்யான பைபிள் இல்லாத போலி திட்டங்கள், திருட்டு திட்டங்கள், ஏமாத்து திட்டங்கள், கொள்ளையடிக்கிற திட்டங்களை போட்டு மக்களை கொள்ளையடிச்சு கோடி சொன்னா, இதுதான்டா உங்க அன்பு. இதுவா அன்பு? அந்த சொல்ல பழைய ஏற்பாட்டில் பிதாக்களின் நிமித்தம் ஒரு அன்பு கூறப்பட்டவர்கள். நான் ஒரு பாவங்களை கருவி உடன்படிக்கை பண்ணும் பொழுது, இதுவே நான் அவரோடு பண்ணும் உடன்படிக்கை. மறுபடியும் இந்த வசனத்தை கேட்போம். சுவிசேஷத்தை குறித்து அவர் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள். ஆமா. தெரிந்து கொள்வதை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆமா. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்கள் அழைத்த அழைப்பு மாறாதவை. அவனை அழைத்த அழைப்பு மாறாது. ஆதலால் நீங்கள் முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாது போதும். நீங்கள் முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல், அதாவது இஸ்ரவேலில் இயேசு பிறக்கிறதுக்கு முன்பு புறஜாதிகள் எல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்தார்கள், அருவருப்பா இருந்தார்கள். தேவக்கும் போட்டு கட்டை கொட்டை மட்டை கலையும் கொண்டு உடனா அருவருப்பானவனா இருந்தான். அப்பதான் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல்ல பிறக்கிறார். பிறந்து இந்த புறஜாதிகளை ரட்சிப்பதற்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிற சமாதானத்தின் தேவனாக இயேசு என்ற இரண்டாவது முகம் கொண்ட ஹீரோவாகிய கடவுள். இதை நான் அடுத்த வீடியோல பேசுறேன். ரெண்டையும் போட்டு ரொம்ப டைம் ஆகும். முதல் முகத்தை மற்றி பேசி நிறுத்துகிறேன். இரண்டாவது முகத்தை அடுத்த தொடர்ச்சியா போறோம். இப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் ஒரு நாளும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் நாட்டின் பிரஜைகள். யுத்தம் வந்தா அத்தனை பேரும் போவீரர்கள். இயேசு கிறிஸ்து அவர்களின் தளபதி நடத்துவார். யுத்தத்தை ஜெயிப்பார்கள். இந்த யுத்தத்தினால அவங்களுக்கு ரட்சிப்புன்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசி முடிக்க விரும்புகிறேன். சகரியா 12ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை வாசி கேட்போம். எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால், சேனையின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர் என்று அப்பொழுது யூதாவின் தலைவர் தன் இறைத்து சொல்ல தொடங்குவார்கள். அந்நாளிலே யூதாவின் தலைவர் இவர்களுக்குள்ளே இருக்கிற
அக்கினி அடுப்புக்கும் யூதாவின் தலைவர்கள் எல்லாம் விறகுக்குள்ள எரிகிற அக்கினி அடுப்பாகும். வைக்கோல் கட்டிலுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். வைக்கோல் கட்டில் எரிகிற தீவட்டிக்கு ஒப்பாக்குவேன். அவர் வலதுபுறமும் இடதுபுறமும் சுற்றிலும் பரம்பி ஜனங்களை பட்சிப்பார்கள், சத்துருக்களை பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானத்தில் குடியேற்றப்பட்டிருக்கும். இப்ப அதே சகரியா 12:1-2 வசனத்தை வாசிக்க புரியும். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன பாரம். இஸ்ரவேலை குறித்து கடவுள் ஒரு பாரம் இருக்கு. அந்த இஸ்ரவேல் நாட்டை குறித்து தேவனுக்கு மிகுந்த பாரம் இருக்கிறது, கரிசனை இருக்கிறது. அது ரட்சிப்புக்கு அவர் காத்திருக்கான். வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்றது என்னவென்றால் சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனத்தையும் எருசலேமின் தத்தரின் பாத்திரமாக்குவேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும். அப்படின்னா என்னன்னா, இஸ்ரவேலர்களை ஒரு நாளும் சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்பை கொண்டு வர முடியாது. அவன் ஞானஸ்நானத்தை ஏத்துக்க மாட்டான், சுவிசேஷம் ஏத்துக்க மாட்டான், மனம் திரும்புதலை ஏத்துக்க மாட்டான். புரியுதா? ஒன்னே ஒண்ணு ஏத்துக்குவான், பஸ்கா. அது மட்டும் ஏத்துக்குவான். யோம் கிப்பூர் பஸ்கா திருவிருந்தம் மட்டும் புடிச்சுக்குவான். வேற ஒண்ணு நீங்க சொல்ல ஏத்துக்க மாட்டான். அப்படி ஏற்றுக்கொண்டால் இன்னைக்கு இருக்கிற ஒரு பிஷப்பு தலைமையில எருசலேம்ல போய் இன்னைக்கு 80 லட்சம் பேர் இருக்கான் இஸ்ரேல்ல. அந்த இஸ்ரேல் யூதர்கள் 80 லட்சம் பேர்த்த வெளியேற்றிட்டு ஒரு கிறிஸ்தவ பிஷப்பு தலைமையில, ஒரு கிறிஸ்தவ பிஷப்பு தலைமையில இந்த மண்ணாங்கட்டி பல கொண்டு அங்க விட்டீங்கன்னா 1 மணி நேரத்துல எருசலேமை அராபியர்கள் முற்றியை போட்டு பிடிச்சிருவார்கள், அழித்தொழித்து விடுவார்கள். என்ன சொல்லிருக்கான்? ஏச்சு அம்பானவர் முத்தம் கொடுப்பார், ஏசு அடிப்பாரா. சில கரக்கொண்ட பேர்ல பேசுறாங்க, சில மெண்டல் பாஸ்டர் பேர்ல பேசுறாங்க. ஏசு அடிப்பாரா, அவர் அன்பானவர், ஏசு அடிப்பாரா, அழித்தொழிப்பார். இப்பெல்லாம் கேள்வி கோமாளி. ஏசு அடிப்பாரா, ஏசு நரகத்துக்கு தள்ளுவாரா? என்னடா கேள்வி இது? நரகத்துக்கு தள்ளுறதாண்ட நரகத்தை உண்டாக்கி வச்சிருக்காரு இந்த பாவி பேரோட. அப்புறம் என்ன கேள்வி வேற? பைபிள பார், எவ்வளவு ஏசு அடிப்பாங்க நானு தெரியும். இந்த மாதிரி நூதனமான கோமாளித்தனமான பேச்சு பேசிக்கிட்டு தான் இந்த கிறிஸ்தவ உலாகிட்டு இருக்கான். வரட்டும் 2021 பாருங்க, 2025 பாரு. உண்மை கிறிஸ்தவன் எவன் நிக்கிறான், அவன் உண்மை கிறிஸ்தவன். இப்ப இந்த பிஜேபி காரப்ப அரசு மறக்கிறாங்க, பயந்து ஓடி ஓடுகிறாங்க. ஒரு பேருக்கு அந்த தில்லு கிடையாது, அந்த வல்லமை கிடையாது. கர்த்தருடைய அறிவு ஞானம் வல்லமை இல்லை. பயந்தாங்குழிப்பார்ல சபை நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் கடந்த காலங்களில பல இடங்களில் போராடி இருக்கிறேன். கடலூர், செஞ்சி, இந்த பக்கம் கன்னியாகுமரி, மதுரை, சென்னை, பல இடங்களில் கர்த்தருக்காக பக்தி வராக காட்டி யுத்தத்தில் நின்று போராடி ஜெயித்திருக்கிறேன். புரிகிறதா? விளையாட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பையனும். கிறிஸ்தவப்பெல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. கபடி விளையாடுற மாதிரி, ஃபுட்பால் விளையாடுற மாதிரி கிறிஸ்தவத்தை நினைச்சிட்டு பைபிளை தூக்கிட்டு கூட்டம் நடத்திக்கிறீங்களா? வரும் நாட்கள் செல்லாது. 2021 பத்தி எவனு தீர்க்கதரிசனம் உரைச்சா அழிஞ்சிருவேன். உன் தீர்க்கதரிசனம் வச்சு உன்னை காலி பண்ணுவாங்க. உண்மை தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லுவான். இந்த போலி பேர்லாம் சொல்லக்கூடாது. ஏற்கனவே சில போலி பேர் சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் சொன்ன பொய்ய நல்லதாகுது உள்டா அடிப்பாங்க. சொன்ன பொய்ய நிலைநாட்டிருக்காங்க, கர்த்தரை மாத்திட்டாருமா. நோ, எந்த பயனும் 2021 பேர் என்ன நடக்குது சொல்ல தேவையில்லை, சொல்ல வேண்டாம். கம்மு இருந்தா போதும். நீங்க சொல்லி ஓஞ்சதெல்லாம் போதும், எங்களுக்கு வேண்டாம். அருவருப்பாக்கு நீங்க பேசலாம். ஆகவே இயேசு இருமுகம் கொண்ட ஹீரோவாகிய கடவுள் என்பதை முதல் முகத்தை பத்தி பேசுகிறேன். இப்ப யுத்தத்தினால மட்டும்தான் ரட்சிப்பு இஸ்ரவேலுக்கு. இந்த புறஜாதியிலிருந்து ஒரு தொகையை ஆண்டு வச்சிருக்கிறார். பரலோக ராஜ்யத்திற்கு புறஜாதியிலிருந்து ஒரு கூட்டம் வேணும், ஒரு தொகை. ஒரு தோராயமா சொன்ன, ஒரு உதாரணமா சொன்னேன், 1 கோடி பேர் புறஜாதியிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும்னு அவர் திட்டம் வச்சிருந்தாருன்னா, அந்த 1 கோடி பேரும், நான் உதாரணத்துமா சொன்னேன், எவனுக்கு ஏட்டிப்படி பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு தோராயமா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அவன் எவ்வளவு தொகை வச்சுப்பான் நமக்கு தெரியும். நான் ஒரு உதாரணமா சொல்லுறேன். அந்த 1 கோடி தொகை நிறைவாகிற வரைக்கும் அமைதியா இருப்பாரு. இஸ்ரவேலர்கள் யுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த 1 கோடி தொகை தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்போ அவர் நியமித்த தொகை நிறைவாயிருச்சோ, படை நதியை இறங்குவார்.
இஸ்ரவேலர்களை அடித்து நொறுக்கி உலகத்தை பட்சிப்பார். தேவன் அவருக்கு படையின் அதிபதியாக சமாதானத்தை, the peace of God, the peace of God, the merciful God, the sacrifice God, Lord Jesus Christ will appear to people of Israel, the country of Israel, as the general of the army's Lord. Lord's army. Army of God. தேவனுடைய படை, தேவனின் படை, இந்த படைக்கு அவர் தளபதி. முதல் முகத்தை பேசிக்கிறேன், இரண்டாவது முகத்தை அடுத்த விட பேசுகிறேன். ஆகவே இஸ்ரவேலர்கள் சுவிசேஷத்தினால் அழிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதுமே யூத ராஜ சிங்கம், அவர்கள் கிளப்பூரை யாரும் சிதைக்கப்படுவார்கள். அவர்கள் சுற்றிலும் பரம்பி மற்றவர்களை பட்சிப்பார்கள் என்று என்னாகமத்தில் போட்டு நான் இதை ஏற்க ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறேன்.